மாசம் காத்தடிக்க நாம ரெண்டு சேர்த்த நினைக்கப்பா மாங்குயிலே மானே மாங்குயிலே மானே மாங்குயிலே மானே ஆடி மாசம் ஆயிருச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுமா. என்னங்க அர்த்தம்? தவறுங்க. புதுசா கல்யாணம் அவங்க பிரிச்சிடணும். உங்க வீட்டுக்கு போ, நீ நம்ம வீட்டுக்கு போ. ஆடி மாசம் ஓகே பிரிஞ்சுதான்ப்பா இருக்கணும், ஒன்னா இருக்க கூடாது. நான் இருப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஓ நான் அத்தையோட ரூம்ல தூங்கிக்கிறேன் மாமா. ஒழுங்கு மரியாதை உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க. உங்க அம்மா வந்துருக்காங்க. போ. பாரம்பரியத்தை பிரிக்க கூடாது. இது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். இது விளம்பரம். அப்படியா? அது ஒரு ஞாபகத்துல வந்துருச்சு. இந்த நேரத்துல தனியா இங்க போகுது இந்த உதவி. உண்மைதானா? கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. நானும் நல்லவனா தான் இருக்க பார்த்தேன். எங்க இந்த சமூகம் நம்ம விடுது? இந்த சமூகமே நம்மள கெட்டவனா மாத்த பாக்குது. வேற வழி. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேர் தெரியல எனக்கு. ஐயோ சாம்பார் ஆப் எனக்கு. ஐயோ ஐயோ, இந்த குடும்பத்து மானத்தை தீய வச்சு கொளுத்தி விட்டானே. குடும்பத்துக்கு இருந்த மானம் எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டாங்க. நல்லா இருந்தா இவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி பக்கத்து வீட்டு பொம்பளை கூட பக்கத்து நீ என்னமா பண்ணிக்கிறீங்க? நான் தான் மாமா. இவர் தான் ஃபோன் பண்ணி உடனே உன் வீட்டு பின்னாடி வா, நான் உன்னை சந்திக்க வரேன்னு சொன்னாரு மாமா. சொன்னா உனக்கு போச்சு அறிவு. சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்து பேசக்கூடாதா? சாஸ்திர சம்பிரதாயங்கிறது சும்மா கிடையாது. ஆடி மாசம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. நான் இரு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. எனக்கு அதை பத்தி அந்த வீட்டை விட்டு வெளியே போய், இந்த வீடு நான் உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்ட வீடு. இதுல ஒரு செங்கலுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. மொத்த சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு ஒடிநடையா காசி வரைக்கும் போயிருவேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கேமரா மாட்டிக்குது. என்ன நீ என்ன ரொம்ப நீ சம்பாதிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தாத்தா சொத்தாம அடங்கம்மால விசாரிச்சேன் நானு. சும்மா ரெண்டு செங்கல் வாங்கி மேல தேய்ச்சிட்டு நான் கட்டின வீடு